கத்திரிக்காய் செடியில் காய் நிறையா இருந்துச்சுங்க. இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காய் மேலே அளவுக்கு பொறிச்சிட்டு வந்திருந்தேங்க. கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டுங்க, முக்கால்வாசி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து பொரிக்கும் போது ரொம்ப பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே சுற்றி வர பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா போதுங்க, குழம்புக்கு போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்புக்கு நல்லா இருக்குங்க. பூண்டு வந்து ஒரு கட்டை அளவுக்கு போட்டுருக்குறேங்க. பூண்டு எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க. ஒரு 2 வரமிளகா கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெயிலே வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு அளவுக்கு உப்பு போட்டுட்டுங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க, குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு கொத்தமல்லி தூள் வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க. அது லைட்டாக கொதி வர டைமில் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து சின்ன சைஸாக இருந்தாலும் போதுங்க, அதை நல்லா அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க. உள்ளே ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறங்க நல்லா கொதி விட்டுறலாங்க. நல்லா கொதி விட்டதுக்கப்புறங்க கத்திரிக்காயை நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறோமில்லங்க, அதையும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடுறோமோ அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த குழம்புக்குள்ளேயே இறங்குங்க. குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. குழம்பு ஓரளவுக்கு சலசலன்னு இருக்கும்போதே குழம்பு இறக்கி வச்சிட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.